சுமானக்க மக்களே நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லை, ஒரு அளவு கண்டென்ட்டும் இல்லை, சுத்தமாக கண்டென்ட்டே இல்லை ப்ரோ. இப்போ எதுக்கு இந்த டாஸ்க்கை இவங்க வெள்ளிக்கிழமை ஒருத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. ஏன்னா நார்மலாக வீட்டுக்குள்ள ஒரு வீக்லி டாஸ்க் கொடுத்தா அந்த வீக்லி டாஸ்க்கை புதன்கிழமையே முடிச்சிருவாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி சீசனில் வெள்ளிக்கிழமை ஒருத்தி கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த சீசனில் அந்த டாஸ்க்கை நல்லா பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பண்ணியிருப்பாங்க, மக்கள் ஆர்வமாக பார்த்துருப்பாங்க. அந்த டாஸ்க் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி விறுவிறுப்பாக போயிருக்கும். அதனால அந்த டாஸ்க்கை வெள்ளிக்கிழமை ஒருத்தி கொண்டு வருவாங்க. ஆனால் இவனை விறுவிறுப்பாக பண்ணுறானு, சுறுசுறுப்பாக பண்ணுறானு, பார்க்க நல்லாவா இருக்கு, ஒரு இளவும் இல்லை, ஒரு இளவுல வீட்டுக்குள்ள இந்த கிரிஞ்சு வியானா தான் ஆகும்னா கேமரா முன்னாடி போயிட்டு சாணி உருண்ட மாதிரி நினைச்சா பேசிட்டு இருக்கேன். மற்றபடி வீட்டுக்குள்ள ஒரு அளவு கண்டென்ட்டும் இல்லை. எதுக்கு பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கை வெள்ளிக்கிழமை ஒருத்தி எக்ஸ்டெண்ட் பண்ணான்னு தெரியவே இல்லை. அந்த வகையில் இன்னைக்கு நார்மலாக அந்த பிபி மியூசியம் தான் கண்டென்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் ப்ரோமோல பார்த்துருப்பீங்க, வீட்டுக்குள்ள பிபி மியூசியம் வச்சிருக்கோம்ப்பா. இந்த பிபி மியூசியத்தில் இதுக்கு முன்னாடி சீசன்ல நடந்த நிகழ்வுகள்லாம் உள்ள இருக்குப்பா, ஃப்ரேமா இருக்கு. அதை பார்த்து அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு அந்த டாஸ்க்கை அவங்க எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் உள்ள அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உள்ள வந்து டீச்சர்ஸ் தான் கூட்டு போணுமா. டீச்சர்ஸ் உள்ள போயிட்டு ஒவ்வொரு ஃப்ரேமா எடுத்து அந்த ஃப்ரேமை பத்திய கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த கதையை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும். இல்ல அந்த ஃப்ரேம்ல உள்ள விஷயம் உங்களுக்கு தெரியலனா உங்களே வந்து ஓனா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அந்த ஸ்டோரியை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணுமா. எனக்கு தெரிஞ்ச அங்க இருக்க முக்காவாசி விஷயம் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் வேணா தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு என்னன்னா எல்லாம் ஓகேங்க, எதுக்கு இந்த பிபி மியூசியம்? இப்ப பழைய சீசனுக்கான பெருமையை பேசி என்ன பண்ண போறீங்க? ஓ இந்த சீசன்ல பேச பெருமைகள் இல்லைன்னு சொல்லிட்டு பழைய சீசன் பெருமைகள் பேசுறீங்களா? எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. ஒருவேளை பிக் பாஸ் வந்து சொல்லாம சொல்றாரு நினைக்கிறேன். டேய் முட்டா பயலா, அங்க பாருங்கடா, இதுக்கு முன்னாடி சீசன்ல எப்படிலாம் ப்ளே பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நீங்களும் இருக்கீங்களா, உங்களெல்லாம் ஒரு ஃப்ரேம்ல கூட வைக்க முடியாடா பைத்தியக்கார பயலா. அதை பார்த்தாச்சும் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு வரப்போற 40 நாள் கேம் ஆடுங்கடான்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றாரு போல. பட் என்னதான் காமிச்சாலும் இவனை திருந்த மாட்டானு ப்ரோ. ஏன்னா இவனை வந்து பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சுத்துற ஆட்கள், இவனை திருந்த மாட்டானு. அந்த வகையில் இரண்டாவது ப்ரோமோல என்ன காமிக்கிறாருன்னா, மியூசியம் எல்லாம் போயிருப்பீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அங்க வந்து ஒவ்வொரு ஃப்ரேமை பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு ஸ்டோரி அங்க கேட்டிருப்பீங்க. அதுல உங்களுக்கு எந்த ஃப்ரேம் பிடிச்சிருந்து, எதனால பிடிச்சிருந்து, அந்த ரீசன் நீங்க சொல்லணும்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருக்காப்ல. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் வந்து அந்த பொம்மை டாஸ்க்கை சூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்கை சூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் மக்கு மாதிரி என்னத்தையாச்சும் சூஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா நம்ம வியானாலாம் சாணி உருண்ட மாதிரி என்னத்தையா போய் தொட்டிருக்கோம். என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னொரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆரோரா அவர்கள் எந்திரிச்சு வந்து இந்த பொம்மை டாஸ்க்கை பத்தி பேசுறாங்க. இந்த பொம்மை டாஸ்க் லாஸ்ட் சீசன்ல உள்ள பொம்மை டாஸ்க்கை காமிச்சிருப்பாங்க போல. அப்ப சொல்றாங்க 9 ஹவர்ஸ் ஒரு டாஸ்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. 9 ஹவர்ஸ்க்கு மேல ஒரு டாஸ்க்கை போட்டு விளையாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைட் ஃபுல்லா அந்த டாஸ்க்கை விளையாடி இருக்காங்க. அதை கேட்கும் போதே ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு, நல்லா பண்ணிருக்காங்க. அதனால எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சீரியஸா சொல்றேன், லாஸ்ட் சீசன் பொம்மை டாஸ்க் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அன்சிதாவும் நம்ம ஜாக்லின்னு நினைக்கிறேன் ஆளுக்கு ஒவ்வொரு பொம்மையை கையில வச்சுட்டு மாத்தி மாத்தி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நைட்டு பூரா உட்கார்ந்துருந்தாங்க ப்ரோ. வேற லெவல்ல பவர் காமிச்சாங்க, வேற லெவல்ல நாங்க அடிப்போண்டா பசங்கடா பசங்க பொண்ணுங்க நாங்க பிரிச்சு மேயுண்டான்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ஹோல்ட் பண்ணாங்க. சத்தியமா செம்மையா இருந்துச்சு. பிக் பாஸே விடிய விடிய ஆர்வமா உட்கார்ந்து பிக் பாஸும் பேசிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிக் பாஸ் எப்பவுமே நைட்டு 1 மணி 2 மணி அந்த மாதிரி டைம்ல காணாம போயிருவார். அதுக்கப்புறம் பெருசா பேச மாட்டார். ஓகேவா? பட் அந்த டாஸ்க் டைம்ல பிக் பாஸ் உள்ள உட்கார்ந்து இருந்தாரு, வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. முக்கியமா அந்த 2 பேர் பயங்கரமான டஃப் கொடுத்தாங்க. ஆனா இந்த சாணி உருண்டைகள்லாம் என்ன பண்ணுச்சு, ஆளுக்கு ஒரு மாஸ்க் எடுத்து மச்சான் இந்த தடவை நீ வை மச்சான், அடுத்த தடவை நான் வைக்கிறேன், மாத்தி மாத்தி வச்சுப்போம் மச்சான், அப்படியே கொண்டு போயிடலாம் மச்சான்னு சொல்லிட்டு பேசி பேசி ஒரு டாஸ்க் முடிச்சிட்டானு ப்ரோ. பேசி பேசியே டாஸ்க் முடிச்சிட்டானு. இதுல பிக் பாஸ் டீம் கிரியேட்டிவா யோசிக்கங்க பேர்ல பொம்மை டாஸ்க்னு கொடுக்காம புதுசா மாஸ்க் டாஸ்க்னு கொடுத்தாங்க. மாஸ்க் கிழிச்சு தூர போட்டானு. இதுல அரோரா அவர்கள் அந்த பொம்மை டாஸ்க்கை பத்தி பேசுறாங்க. அந்த பொம்மை டாஸ்க் தான் உங்க ஹோல் சீசனே. பாத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அல்ல வினோத் அவர்கள் அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்ச அவருமே அந்த பொம்மை டாஸ்க்கை பத்தி தான் பேசுறாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க்கை ப்ளே பண்ணியிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கனியம்மா அந்த கதையை சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால எனக்கு அந்த டாஸ்க் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பொம்மை டாஸ்க்காக தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அடுத்த விக்கல் சிக்கரம் ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்கை பத்தி பேசுறாங்க. அதுவுமே லாஸ்ட் சீசன்ல நடந்த சம்பவங்கள் தான். லாஸ்ட் சீசன்ல ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு ஓரளவு நல்லாவும் போச்சு, ஓரளவு டிஃப்ரெண்டாகவும் போச்சு, ஓரளவு மண்ணு மாதிரியும் போச்சு. ஓகேவா? என்ன லாஸ்ட் சீசன்ல அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் நல்லா போச்சுன்னா, அந்த டாஸ்க்
டாஸ்க்கை பொறுத்தவரை நிறைய சண்டைகள் இருந்து, முக்கியமா டீமனா இருந்த நம்ம தீபக் அவர்கள் எல்லாம் வச்சு செஞ்சாப்ல. முக்கியமா நம்ம சாச்சம்மா தேவி அம்மா அந்த பொண்ணு ஏஞ்சலை கொடுமைப்படுத்துறாங்க பாருல, மிளகாலாம் தூக்கி வாயில சொருவிட்டு முட்டையை தூக்கி உடச்சு ஊத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமைகளை பண்ணிருப்பாங்க. சோ அந்த டாஸ்க் நல்லா இருந்துச்சு, உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. பட் அந்த டெவில்குள்ளே பயங்கரமான ஃபைட் வந்திருக்கும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அவங்க பேர் என்ன, ஐயோ பேர் மறந்து போச்சு, விஷால் வந்து ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருந்தாப்ல, ஒரு பேர் என்ன, அதான் நம்ம 200% அக்கா. நம்ம 200% அக்கா வந்து ஒரு மாதிரி ஜாக்லின் கிட்ட சண்டையை போட்டிருப்பாங்க. அப்ப ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா நம்ம சௌந்தர்யா உள்ள போயிட்டு அவங்க அப்பா பத்தி நீ ஏன் பேசுற அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ. அதை நினைச்சு பார்க்கவும் கண்ணீர் வருது ப்ரோ. அந்த சீசனை கழுவி ஊத்துனாலும் நல்லா போச்சு ப்ரோ, சத்தியமா சொல்றேன் நல்லா போச்சு. இவன்ல கழுவி ஊத்துறதுக்கும் கண்டென்ட் இல்ல, பேசுறதுக்கு கண்டென்ட் இல்ல, கண்ணீர் வருது ப்ரோ. எதுக்குமே கண்டென்ட் இல்ல. ஒரு அளவுக்கு ஆகாத முட்டா பீஸ் எல்லாம் மொத்தம் அள்ளி உள்ள போட்டிருக்காங்க. கிரியேட்டிவ் டீமும் கொஞ்சம் முட்டா பீஸா தான் இருக்கு. உள்ள போனா கிரியேட்டிவ் டீம் ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அந்த ஏஞ்சலஸ் டீமன் டாஸ்க்கை பத்தி விக்ரம் சொல்றாரு. சொல்லமா என்ன சொல்றாருன்னா, அந்த டாஸ்க் எனக்கு கேட்கும் நல்லா இருந்துச்சு, பட் அந்த சீசன்ல டீமன்ஸ்குள்ளே ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுல இருந்து எனக்கு என்ன புரிய வருதுன்னா, கெட்டது ரொம்ப நேரம் நிலைக்காது, கெட்டது ரொம்ப நாள் நிலைக்காது, கண்டிப்பா ஒரு நாள் வந்து இந்த கெட்டது அழிஞ்சிரும் அப்படிங்கிறத நான் அந்த இதுல இருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாப்ல. ஆனா அந்த ஏஞ்சலஸ் டீமன் டாஸ்க் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அடுத்த வாரம் இவங்களுக்கு கொடுத்தா இவங்க என்னென்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம சபரி அவர்கள் வராங்க. வாங்க மயில் ரெக்க, எல்லாருக்கான குட் புக்ஸ்ல போய் மயில் ரெக்க மாதிரி உட்காந்துக்கிறது. புத்தகத்துல என்னதான் மயில் ரெக்கையை தூக்கி வச்சாலும் அது குட்டியும் போடாது சட்டியும் போடாது, கடை சொல்றதுக்கு சும்மா தான் உட்காந்துருக்கும். ஒரு நாள் அது புக்கை தூக்கி இடக்கடைக்கு போட்டுருவோம். அந்த மாதிரி சபரியை தூக்கி வெளியே போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வேஸ்ட் ப்ரோ, இந்த வீட்டுக்கு வேஸ்டான ஒரு வெயிட்டா சுத்திட்டு இருக்காரு சபரி. மத்தவங்க கூட கொஞ்சமாச்சும் பரவாயில்ல ப்ரோ, பட் சபரி கிட்ட இருந்தால ஜீரோ கண்டென்ட். சபரி எல்லாம் பிக் பாஸ் டீமே வாலண்டரியா ப்ரோமோல தூக்கி போட்டாதான் உண்டு, மத்தபடி அவர் எங்கேயுமே கண்டென்ட் கொடுக்கல. அந்த வகையில் சபரி வந்து என்ன சொல்றாருன்னா, சபரி வந்து இந்த ஃப்ரேமை சொல்றாரு, அவங்களுக்கான ஒரு ஃப்ரேம் அங்க வச்சிருக்காங்க. நம்ம பார்வதியும் சபரியும் வந்து இந்த டாஸ்க்ல அடிச்சுப்பாங்கல்ல, அந்த ஃப்ரேம் அங்க இருந்திருக்கு. அந்த ஃப்ரேமை பார்த்துட்டு சொல்றாங்க, சார் இந்த ஒரு போட்டின்னு வந்தா அந்த போட்டியில ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல சார், ஜெயிக்கணும், ஆனா எப்படி விளையாடணும் அப்படிங்கறத முக்கியம் சொல்லிட்டு இதை பார்த்து நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாப்ல. அப்படியானே சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே, அப்படியானே சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே, அப்படியானே நீ இருக்க தெரியுமா, நீ சத்தியமா சொல்றேனே வேஸ்ட் இருக்கிறதுல ஒரு டம்மி பாபா, எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க, ஏன் இருக்கோ தெரியாம சுத்திட்டு இருக்க ஒரு பீஸ் சபரி தான் ப்ரோ. ஒரு அளவு கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்காரு, என்ன டாஸ்க் வந்தாலும் ஒண்ணுமே பண்ணாம சும்மா சுத்திட்டு இருக்காரு ப்ரோ. எதுக்குன்னே தெரியல ப்ரோ, இந்த பீஸை எதுக்கு வீட்டுக்குள்ள எடுத்து போட்டிருக்காங்கன்னே தெரியல. அந்த வகையில் உன்ன சபரி வந்து பார்வை காக்கா பிடிக்காரு ப்ரோ. நானும் நிறைய விஷயத்துல பார்த்துட்டேன், எங்கெல்லாம் யாரை சொன்னா நம்ம சேஃபா தப்பிக்க முடியுமோ அந்த ஆளை கரெக்டா சூஸ் பண்றாரு. அந்த வகையில் பார்வை சூஸ் பண்ணா பாரு பெருசா எப்பவுமே சண்டை போட மாட்டாங்க. பாரு வந்து நீங்க பெஸ்ட் சொன்னாலும் சரி ஒஸ்ட் சொன்னாலும் சரி எங்க சூஸ் பண்ணாலுமே பாரு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஏத்துப்பாங்க. ஓகேவா? அதனால உன்ன இவர் பார்வை போய் சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்கேயுமே பார்வை தான் சூஸ் பண்ணி பேசியிருக்காப்ல. பட் என்ன கேட்டீங்கன்னா, அந்த மொத்த ஃப்ரேம் லிஸ்ட்ல எனக்கு பிடிச்சது இந்த பொம்மை டாஸ்க் உண்மையாவே பிடிச்சிருந்து. அண்ட் ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷனலாகி பார்த்த சீன் எதுன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் சீசன் ஜாக்லின் ஆன ஒரு விஷயம். ஏன்னா ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் என்னதான் வீட்டுக்குள்ள ஜம்பிங் கேமை போட்டாலும் ஃபைனல் வீக் வரத்துக்கு வந்தாங்க. ஃபைனல் வீக் வரத்துக்கு வந்து மக்கள் கிட்ட பயங்கரமான ஆதரவை எடுத்திருந்தாங்க. அப்படியே விட்டுருந்தா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சேனல் வந்து ஜாக்லினை தான் ரன்னர் அப் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படி விடக்கூடாது, ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள டிஃப்ரெண்டா ஒரு டாஸ்க் தூக்கி வச்சாங்க. அந்த டாஸ்க் யாருக்கான ட்ராப்னு எனக்கு தெரியல. பட் அந்த டைம்ல நம்ம எல்லாம் பேசணும், அது முத்துக்குமரனுக்கான ஒரு ட்ராப்னு சொல்லிட்டு எனக்கு அப்படிதான் தோணுச்சு, முத்துக்குமரனுக்கு தான் அந்த ட்ராப் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் கடைசியில் அந்த ட்ராப்ல மாட்டினது யாரும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். ஆக்சுவலா சௌந்தர்யாவும் மாட்டிருக்கணும், பட் சௌந்தர்யா கொஞ்சம் யோசிச்சு ஓடி போனவங்க வரட்டாமே ட்ரென்னு சொல்லி ரிட்டன் ஓடி வந்துட்டாங்க. அவங்க மட்டும் ஒரு பெட்டியை தொட்டிட்டு ஓடி வர ட்ரை பண்ணி கூட அவுட் ஆயிருப்பாங்க. அந்த வகையில் ஜாக்லின் எப்படியாச்சும் ஓடணுண்டான்னு சொல்லி உழைப்ப போட்டு ஓடி மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இது எனக்கு உண்மையாவே அந்த சீசன்ல ஒரு மாதிரி கண்ணீர் வர வச்ச ஒரு சீன். ஏன்னா நான் ஜாக்லினுக்கு ஆப்போசிட்ல தான் பேசிட்டு இருந்தேன். பட் அவங்க எவிக்ட் ஆகும்போது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா மொத்த வீடு ஒரு மாதிரி அப்படி டெட் சைலண்ட்டுக்கு போய் அழுதுருப்பாங்க. அது உண்மையாகவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரு சீன் பிடிக்கும். இன்னொன்று ஆரியமாலா வந்து அப்பா ஆரியமாலா அந்த மாதிரி ஒரு டாஸ்கில் அந்த சீசனில் வைங்கப்பா, சாகட்டு மொத்த பேரே எங்கேயா அடைச்சி போட்டு ஆரியமாலான்னு ஒரு பாட்டை போட்டுவிடுங்க, அப்போ வச்சு திருந்து வரலான்னு பார்ப்போம். ஸோ மொத்தத்தில் இரண்டாவது ப்ரோமோவே முடிச்சிட்டாங்க, ஒரு கண்டென்ட்டும் இல்லை. நார்மலாக இந்த விஷயத்தை கேட்கறதான் கண்டென்ட்டாக வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, அங்கே ஃப்ரேம் ஓரளவு பார்த்துருப்பீங்க, அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு எந்த ஃப்ரேம் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அவ்வளோதான் காய்ஸ், இன்னைக்கு டாஸ்க் இல்லை காய்ஸ். வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த ஜியோவில் ப்ரோமோ விடுவாங்க, வேணா பாருங்களேன். வியானா வந்து பண்ணுற கிரிஞ்செல்லாம் கட் பண்ணி வியானாவை காப்பாற்றுறதுக்கு இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் 2-3 ப்ரோமோ வரும். அதை பற்றி வேணா நம்ம அடுத்த பேசலாம். கண்டிப்பாக வரும் ப்ரோ. இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண டைம் கூட வந்திருக்கலாம், பட் கண்டிப்பாக வரும், வேணா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க.